12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். நிரூபிக்க tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx என நிறுவச் சொல்லி கேட்டிருக்கு. இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையை முதல்ல எழுதிடலாம். tan inverse of a plus tan inverse of b எனும் பொழுது இரண்டு உறுப்புகள் இருந்ததுன்னா tan inverse of a plus b divided by 1 minus ab எனும் முற்றொருமையை பயன்படுத்தி தான் இதற்கு தீர்வு கணக்கிட போகிறோம். இடதுபுறம் LHS மதிப்பு எடுத்துட்டு RHS கொண்டு வரலாம். LHSல tan inverse x plus tan inverse y plus tan inverse z என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் இரண்டு உறுப்புகள், மூன்று உறுப்புகளில் ஏதேனும் இரண்டு எடுத்துட்டு முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப முதல் இரண்டு உறுப்புகளுக்கு பதிலாக tan inverse of x plus y a plus b க்கு பதிலாக x plus y by 1 minus ab க்கு பதிலாக xy plus tan inverse of z. இப்போ மூன்று உறுப்புகளை இரண்டு உறுப்புகளாக மாற்றிட்டோம். இனி இந்த இரண்டுக்கு திரும்ப முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக முதல் உறுப்பு x plus y by 1 minus xyன்னு இருக்குது. பியின் மதிப்பாக zங்கிறத எடுக்கிறோம். எனவே tan inverse of ஏக்கு x plus y by 1 minus xy plus b என்பது z by டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஏபி ஏயின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் பெருக்கல் பியின் மதிப்பானது இசட். இங்கே சுருக்கிறப்ப மதிப்பானது டேன் இன்வர்ஸ் ஆஃப் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட்டால் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யை பெருக்கிட்டு இரண்டுக்கும் பொதுவாக டினாமினேட்டர் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துடலாம். பை அடுத்த ஒன்றில் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிறத பொதுவான டினாமினேட்டராக எழுதுகிறோம். அப்படின்னா முதல் உறுப்பு 1 குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய், அடுத்து வெளியில் மைனஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கல் இசட் பை டினாமினேட்டர் மதிப்பு 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிறத பொதுவாக கொடுத்துடலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய் எனும் பொழுது ப்ளஸ் இசட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டு பை டினாமினேட்டர் மதிப்புகளானது 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா இசட்டால் பெருக்கிறோம். அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு எக்ஸ் இசட்டு, அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு ஒய் இசட்டு. இதை மட்டும் சுருக்கிறோம். இங்கே சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏதேனும் மதிப்புகள் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணலாம், இல்லைங்கிறப்ப அப்படியே விட்டுடலாம். இதில் எந்த ஒரு உறுப்புகளும் நமக்கு கேன்சல் ஆகாததுனால இதுதான் ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியதும். நியூமரேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்னும் டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் இசட்னு கணக்கிட வேண்டியது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸின் மதிப்பு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இரண்டும் சமமாக இருக்குது. எனவே தேர்ஃபோர் tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு tan inverse of x plus y plus z minus xyz by denominator மதிப்புகளில் 1 minus xy minus yz minus zx என நிரூபிக்கப்பட்டது. Thank you.